अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा ए दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்று ஹிஜ்ரி 1446 ரமலான் மாதம் பிறை 6. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن لله 100 رحمة أنزل منها رحمة واحدة بين الجن والإنس والبهائم والهوام فبها يتعاطفون وبها يتراحمون وبها تعطف الوحش على ولدها وأخر الله 99 رحمة يرحم بها عباده يوم القيامة. رواஹு البخاري. சங்கையான மின்கட் மீடியா நேயர்களே, அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் அவனின் மீது நாங்கள் பாசம் வைக்க வேண்டும். அப்படி வைத்துவிட்டு தான் அல்லாவிடத்தில் நாங்கள் அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று கேட்க வேண்டும். அல்லாஹ் இதை எங்களுக்கு கட்டளையாக சொல்லவில்லை என்றாலும் நன்றி உணர்வுள்ள ஒவ்வொரு மூமின்களும் இதே போன்று தான் செய்வார்கள். ஒரு விடயத்தை கொடுக்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாசம் காட்டுவாங்க, அவர்கள் இவர்களுக்கு பாசம் காட்டுவாங்க. இதுதான் நடைமுறை. அதே போன்று அல்லாவிடத்தில் அன்பை எதிர்பார்க்கக்கூடிய நாங்க அல்லாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக, அல்லாவின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிறைய ஹதீசுகள் அல்லாவின் மீது அல்லாவுடைய தூதர், அதே போன்று அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள், சஹாபாக்கள் வைத்திருந்த வரலாறுகள், சம்பவங்கள் நிறைய இருந்தாலும் ஓரிரண்டு ஹதீசுகளை நாங்கள் இதற்கு முன்னால் பார்த்தோம். அல்லாவின் அருளை பற்றி அநேகமான ஹதீசுகள் அநேகமான கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. அதற்கும் மேலால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி மிக விரிவாக தெளிவுபடுத்துகிறது. உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாவிடத்துல 100 ரஹ்மத்துகள் இருக்கிறார். அல்லாவிடத்துல 100 ரஹ்மத்துகள், அதாவது பாசத்தை எல்லாம் 100 வீதமாக சொல்லி காட்டுகிறார். 100 பாசம் என்னிடத்தில் இருக்கிறது. அன்சல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதா பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாஹிமி வல் ஹவாமி. அந்த 100 பாசத்துல, அந்த 100 ரஹ்மத்துல அல்லாஹ் உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து படைப்பினங்கள், அதாவது ஜின்கள், அவர்கள் எவ்வளவு படைக்கப்பட்டிருந்தாலும் அத்துணை ஜின்களுக்கும் வல் இன்சி, அத்துணை மனிதர்களுக்கும் படைப்பிலிருந்து கியாமத்து வரைக்கும், இது வல் இன்சி வல் பஹாஹிமி மிருகங்கள், வல் ஹவாமி புழு பூச்சிகள், இவைகளுக்கெல்லாம் முழு உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள், அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறது அந்த ஒரே ஒரு ரஹ்மத்தை தான். 100 ரஹ்மத்துல அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஃபபிஹா யதஆதஃபூன், அந்த ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் எல்லா உயிரினங்களுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கிறான் இல்லையா? அந்த அந்த உண்டை கொண்டு தான் எல்லாரும் இரக்கமான குணத்தோட பணிவன்போட நடந்து கொள்ளுது. வபிஹா யதராஹமூன், ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி பாசம் வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு தாய் பிள்ளைக்கு மேல வச்சிருக்கக்கூடிய பாசமும் அல்லாஹ்வுடைய அந்த 100 ரஹ்மத்தில் அல்லாஹ் உண்டாக கொடுத்திருக்கிறானே, அந்த ஒன்றுல ஒரு பகுதி தான் அது. வபிஹா தஅதிஃபுல் வஹ்ஷு அலா வலதிஹா, வஹ்ஷ்ன்றது காட்டு மிருகங்கள். காட்டு மிருகங்கள்ன்றது அது கொடூரமாக இருக்கும் சில மிருகங்கள். அவைகள் கூட தன்னுடைய குட்டிகளோட, தன்னுடைய சந்ததிகளோட எந்த அளவுக்கு அன்பு காட்டுதோ அந்த அன்பு கூட இந்த 100ல ஒன்றுதான். காட்டு மிருகங்கள் தன்னுடைய குட்டிகளிடத்துல காட்டுற அன்பும் அல்லாஹ் அந்த 100 ரஹ்மத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத், அந்த ரஹ்மத்துல ஒரு பங்குல தான் அதுவும் அன்பு காட்டுது. இப்ப அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம், ஒரு வீத பாசம் இருக்குதே, அதுதான் முழு உலகத்திலேயும் இருக்குதுன்னு சொன்னா, அன்பு வச்ச ஒவ்வொருத்தரும் எத்தனையோ தியாகங்கள் செய்யறாங்க. பாசத்துக்காக எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க, பாசத்துக்காக உயிர் தியாகங்கள் செய்யறாங்க, பாசத்துக்காக எத்தனையோ விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யறாங்க. இப்படி எல்லாம் நாங்க பாக்குறோம். இப்படிப்பட்ட பாசம் எல்லாம் இந்த ஒரு வீதத்துல தான், இந்த ஒரு வீதத்துல தான் அனைத்தும் அடங்கி இருக்குது.
இப்ப அல்லாஹ் கடைசி என்ன சொல்றான்னு சொன்னா வஅஹரல்லாஹு 99 ரஹ்மா, ஏனைய 99 ரஹ்மத்துகளை அருளை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தெரியுது 99. கொஞ்சம் நான் கணக்கு போட்டு பார்த்தா அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு விசாலமா இருக்கு. அல்லாஹ்வுடைய அன்பு எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய அடியார்களுக்கு அதில் ஒரு பங்கை காட்டுவான். இப்பொழுதும் அல்லாஹ் காட்டுறது இரக்கம் தான். அல்லாஹ் கிட்ட இருக்கிற 99ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜை தான் அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறார். நாளை மறுமையிலும் அல்லாஹ் காட்டுவதாக இந்த ஹதீஸ் சொல்லுது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாங்க அல்லாஹ் எவ்வளவு நேசிச்சாலும் அது ஈடாகாது. இந்த 1% இல்ல, அதை பல பல கோடியாக பிரிச்சு, எண்ணிலடங்காத அளவு பிரிச்சு, கணக்கு போடாத அளவு பிரிச்சு, அதுல ஒரு பகுதியை கூட நாங்க அல்லாஹ்ட மேல காட்டுறோம் இல்லை. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்துல கொடுத்திருக்கிற ரஹ்மத்துல 99 தன்னிடத்துல வச்சு அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கியாமத்துல காட்டுவதற்காகவும் அல்லாஹ் தயாராக இருக்கிறான். லம்மா கலல்லாஹுல் ஹல்க, படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்ததுக்கு பின்னால கதப இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அவரிடத்தில் இருக்கக்கூடிய சங்கையான அந்த அரிசியிலே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அரிசி இருக்குதே, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறான். தனக்கு அல்லாஹ் அதை தனக்கே அல்லாஹ் கட்டாயமாக்குன மாதிரி அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். இன்ன ரஹ்மதி, நிச்சயமாக என்னுடைய அன்பு, சபகத் கதபி, என்னோட கோவத்தை அது மிஞ்சிட்டு, என்னுடைய கோவத்தை என்னுடைய அன்பு தோற்கடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எழுதி வச்சிருக்கிறார். अली अली मौला दे जेदे मौला ने हुजूर, अली पीर पीरां दा ए दिलां दा सुरूर। अली मौला अली मौला अली मौला अली अली अलियां दे सिरां दा ए ताज अली अली, मोमना दी बस ए मेराज अली अली, अलियां दे सिरां दा ए ताज अली अली, मोमना दी बस ए